கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவங்க குடும்பத்துக்கு அரசு வேலை வழங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார்? பலார். குடும்பத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஒரே நபர் இறந்து போனால் அந்த குடும்பத்துக்கு நீயா சோறு போடுவ? பலார். இப்படிதாங்க பலார் பலார்னு பல செருப்படிகளை நாம் தமிழர் கட்சி சீமானுக்கும் வக்கீல் வண்டு முருகனுக்கும் கொடுத்து அனுப்பியிருக்கு நம்ம உச்சநீதிமன்றம். சும்மா ஒன்று ரெண்டு குடுப்பு நல்ல குடுப்பு கொடுத்து விட்டுருக்கு. ஸோ இதை கேள்விப்பட்ட உடனே பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஏன்னா ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி அரசு விலையை வழங்க விட்டுருவோமா நாங்கள் தடுத்துட்டோம்ல அப்படின்னு கொக்கரிச்சுக்கிட்டு என்ன வரது வந்தா இந்த நாம் தமிழர் கட்சி ஆமை குஞ்சுக்கலாம் சாட்டை ஒரு பக்கம் கொந்தளிச்சது என்ன, இந்த வக்கீல் வண்டு முருகன் ஒரு பக்கம் கொந்தளிச்சது என்ன, இப்போ ரெண்டு பேரையும் தேடிட்டு இருக்கேன். சாட்டை இப்போ வந்து ஒரு வீடியோ போடுவோம், அதுக்கு வெயிட்டிங் பார்க்கலாம் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. இப்போ இதில் அவனை விடையும் இந்த வக்கீல் வண்டு முருகன் பண்ண அலம்பல் கேட்டிங்கன்னா, அதாவது நாங்கள் இப்போ பின்னாடியே வாரமாக்கும். நீங்கள் வந்து அதாவது நம்முடைய தமிழை வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா இதை எதிர்த்து மேல்முறையீட்டு உச்சநீதிமன்றம் தாக்கல் பண்ண உடனே இவங்க போய் கிழிச்சிடுற மாதிரி தான். நீங்கள் முன்னாடியே போங்க, நான் பின்னாடி வாரம், ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு ரொம்ப நக்கலாக ஒரு பதிவு போட்டான் இந்த வக்கீல் வண்டு முருகன். அவனை தான் தேடிட்டு இருக்கேன், அங்கே போய் என்னத்தை கிழிச்ச அப்படின்ட்டு. ஏன்னா கூப்பிட்டு வச்சு நீதிபதி நல்ல மண்டையிலே நறுக்கு 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 கொட்டி அனுப்பிவிட்டுருக்கார். இப்போ போயிட்டு பெரியாள் தான் கூட்ட வீட்டில் போ அப்படின்னு அனுப்பிவிட்டுருக்கேன். அந்த மாதிரி தான் ஒரு சம்பவம். என்ன சம்பவம் இவ்வளோக்குள்ள ஒரு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கரூர் கூட்ட நெரிசலில் இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு அரசு வேலையை நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த வேலைக்கு உண்டான அந்த நியமனங்களை வழங்கினார் ஒரு 31 குடும்பங்களுக்கு. ஓகேவா? இப்போ இதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி அதாவது சீமான் அவருடைய வக்கீலை வச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தடையை வாங்கிட்டார். இந்த வேலை கொடுக்குறது விதமாக ஒரு தடையை வாங்கிட்டாங்க. அரசு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றமும் தீர்ப்பளிச்சிட்டு, இப்போ இதை எதிர்த்து நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேராக உச்சநீதிமன்றத்தை நாடினாங்க. இதுக்காக மேல்முறையீட்டு மனு, அதுக்கு தான் தீர்ப்பு கொடுத்துருக்கு உச்சநீதிமன்றம். சரியான நறுக்குன்னு கேள்வியில் கேட்டிருக்கு. சும்மா செருப்படி கேள்வியில் என்ன கேட்டிங்கன்னா, அதாவது தமிழக அரசினுடைய கொள்கை நிலைப்பாட்டில் உயர்நீதிமன்றம் எப்படி தலையிட முடியும்? கரூர் கூட்ட நெரிசலில் இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்கக்கூடாது சொல்றதுக்கு நீங்க யாரு? குடும்பத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் இறந்து போனால் அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறது யாரு? அதுக்கு அரசு வேலை கொடுக்கல என்ன தப்பு இருக்கு? இப்படி பல கேள்விகளை சும்மா நறுக்குன்னு கேட்டிருக்கு. அதுக்கு தான் நம்மளுக்கு இவ்வளோக்குள்ள ஒரு சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்குலாம் நல்லா புரியும். இப்போ வந்து ஒரு அதாவது தமிழை வச்சு கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் அப்படிங்கிறது இல்லை, அவரை பார்க்க வந்த மக்கள் கூட்டத்தில் தான் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெரிசலில் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. இதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு காரணத்தை மட்டும் நம்ம குறிப்பிட முடியாது. அரசினுடைய பாதுகாப்பின்மை ஒரு தோல்வி, காவல்துறையினுடைய அலட்சியம், ஸோ இப்படி பல்வேறு காரணங்கள். ஓகேவா? சரி, அதனால் பொதுமக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நடிகரை தான் பார்க்க வந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் கிடையாது, நடிகர் தான், தனி கட்சியுடைய ஒரு தலைவர் தான். ஸோ அவரை வந்து பார்க்க வந்தாங்கிறக்காண்டி இறந்து போயிட்டாங்கன்னு அவங்க அரசு வேலை கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பட்டு வந்து பொதுமக்கள் எதிர்க்கட்சி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, கண்டனம் தெரிவிச்சாங்க. அதில் கூட அவங்களுடைய மனநிலையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்கிறாங்க. டக்குன்னு இதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிவாரணம் கொடுக்கலாம், யாருக்குமே 30 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க, இதில் வந்து கவர்மெண்ட் வேலையும் கொடுக்கணும், அது எப்படி சாத்தியமாகும் அப்படி இப்படின்னு கண்டனங்கள் படித்த இளைஞர்கள் வேலை கிடைக்காம இருக்கவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பதிவில் போட்டாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுது. சரி, ஓகே, இது அவங்களுடைய மனநிலையே சொல்கிறாங்க, ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஓகேவா? அதில் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை, ஏன்னா திமுக அரசாங்கம் எதிர்த்து பார்த்தீங்கன்னா வளர்த்து வந்தால் அது மக்களுடைய கொந்தளிப்புங்கிறது நம்மளுக்கு எதிராக திருப்பிடும் அப்படின்காண்டி ஒன்றுக்குமே உதவாத எப்படி ஆச்சரியத்துக்கு வர முடியாத இங்கே தான் ஒரு நாம் தமிழர் கட்சி நம்முடைய அல்லகை கட்சி ஒன்று கிடைக்க அதை வச்சு நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு திமுக அரசனுடைய ஏவலின் பேரில் நாம் தமிழர் கட்சி சீமான் இதை எதிர்த்து ஒரு வழக்கு திறந்தாருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பயங்கரமான ஒரு கோபம் வந்துச்சு. அதாவது நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள், எதுக்கு இல்லாமல் நிதி வேஸ்ட்டாக போகுது. நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே கவர்மெண்ட் அரசு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துலாம் வாங்கிட்டு இருக்கான். ஸோ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம நாட்டில் ரொம்ப நாளாக பணம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது யாரோ ஒருத்தங்க ஆசைப்பட்டாங்கன்னு கோடிக்கணக்கில் 42 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காரேஸ் நடத்தினாங்க. ஸோ அப்படி ஏகப்பட்ட இதில் நிதி போகுது. அப்போ அதை எதிர்த்துலாம் ஒரு வழக்கு தொடுக்காத இந்த சீமான் ஒரு அப்பாவி ஏழை, அவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் கிடையாது, எப்படினாலும் அவங்க வீட்டில் ஒரு குடும்பத்தில் உயிர் போயிருக்குல்ல. இதனால் ஏதோ பார்த்தீங்கன்னா அவங்க தகுதிக்கு ஏற்ப மாதிரி ஒரு அரசு வேலை கிடைக்குங்கும் போது அதை போய் வழக்கு தொடர்ந்து தடுத்தா பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு சரியான கடுப்பாயிடுச்சு. எப்படிப்பட்ட புத்தியில் இருப்பார் இந்த சீமான். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு எதிராக நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், அது யார் கூட கூட்டணி போட்டுனாலும் செய்வோம் அப்படிங்கிற புத்தி தான். அதை தடுத்துட்டு கெடுத்துட்டு கொக்களிச்சுக்கிட்டு அவங்க கட்சியில் உள்ளவங்கலாம் ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி இந்த வக்கீல் வண்டு முருகன் பேசுனதாகட்டும், சாட்டை துடைமுருகன் அதுக்காக ஒரு வீடியோ போட்டு பயங்கரமாக என்ன பேச்சுன்னு கேட்குங்க. பார்த்தீங்களா, எங்களை தாண்டி ஒன்று பண்ணிட முடியுமா, அப்படி பண்ணிட முடியுமா, எப்படி பண்ணிட முடியுமான்னு. ஏன்டா நீங்கள் அப்படி என்னடா சாதனை பண்ணீங்க? ஒரு ஏழை பல மக்கள் பாவம் அதுகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வேலையை தடுத்துட்டு அவ்வளோக்குள்ளே கொக்குரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல செருப்படி கொடுத்துருக்கு உச்சநீதிமன்றம். இதுலேருந்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கலாம், அதாவது
தர்மத்தின் வாழ்வதனை சூது கவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி யார்கிட்ட அந்த பிரபஞ்சமே நம்முடைய முதல்வருக்கு துணையாக இருக்கிறா. நீங்களாம் ஏமாத்திரம். எல்லாமே அந்த மனுஷனுக்கு நல்லா தான் நடந்துட்டு இருக்கு இது கூட. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றமே பார்த்தீங்கன்னா இப்போ உயர்நீதிமன்றம் அந்த வேலையை கொடுக்கக்கூடாது தடை வச்சுல, அதுக்கு இடைக்கால தடை வழங்கிட்டு. அதாவது இப்போ உச்சநீதிமன்றத்தில் நம்முடைய தமிழை வச்சுக்கிறது சார்பாக மேல்முறையீடு பண்ணாங்க. அதுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி உயர்நீதிமன்றம் இந்த வேலை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு தடை வச்சாங்கல்ல, அதுக்கு இடைக்கால தடை விதித்து தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ நான் என்ன கேட்க நினைக்கிறேன் சீமான்ட்ட, அதாவது இறந்தாங்க இல்லை அந்த கூட்ட நெரிசலில், அவங்களும் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தானே, புரியுதுல? எங்கேயோ ஈழத்தில் தமிழர் கொல்லப்படுமோ அதை பார்த்து உங்களுடைய மனசு அவ்வளோக்குள்ளே துடிச்சு அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தமிழருக்கான ஒரு நீங்கள் ஒரு கட்சியாக ஒரு தலைவரான உருவெடுக்குன்னு சொல்லி வந்தீங்க இல்லை. அப்போ உங்கள் சொந்த இதுக்குள்ளே தமிழத்தை இறக்கும்போது அது ஏதோ ஒரு காரணம், அதனால் அவன் உயிரிழந்துட்டான். அவன் ஒன்றும் கள்ளச்சாரையும் குடித்து வேறு ஏதோ ஒரு போதைக்கு அடிமையாகி அப்படி சாவலை. ஒரு ஆர்வத்தில் ஒரு கட்சி கொடுத்துக்கு போனால் இறந்துட்டான். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த அரசாங்கம் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு உதவியை பண்ணுறேன் ஒரு வேலையை கொடுக்குன்னு வரும்போது நீங்கள் அதை எதிர்த்து ஒரு விமர்சனம் வைக்கிறது ஓகே, இதுக்கெல்லாம் எப்படிப்பா நீங்கள் கொடுக்கலாம், இதெல்லாம் சிறந்த ஒரு ஆட்சியா அப்படி நீங்கள் விமர்சனம் வைக்கிற வரைக்கும் ஓகே, புரிஞ்சிக்க முடியுது. நிறையா வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் உள்ள அந்த வேலைவாய்ப்புள்ள இளைஞர்களும் விமர்சனம் வச்சாங்க, நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆனால் அதுக்காக எதிர்த்து அந்த வேலை கிடச்சிடக்கூடாதுன்னு போய் அந்த கோர்ட்டில் அப்பீல் பண்ணி ஒரு இடைக்கால தடையாக வாங்கினீங்கல்ல, அது வாங்கிட்டு எவ்வளோக்குள்ள பெருமிதமாக நின்னீங்க, அதுதான் ரொம்ப எச்சத்தனமாக இருக்குது. அதுக்கு தான் இன்றைக்கி சிறந்த ஒரு பதிலடியாக உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு. சரி ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் முக்கியமாக இன்றைக்கி நான் பதிவிட்டே ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று தமிழை வெற்றி கழகத்துடைய ஆதரவாளர் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய மைக்கேலுங்கிற நபர் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் ரொம்ப தரம் தாழ்ந்து, அதாவது முருக கடவுளை பார்த்திங்கன்னா ரொம்ப அவதூறாக ஆபாசமாக பதிவிட்டான். அந்த பதிவுக்கு கண்டிப்பாக அவன் மேல் நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வீடியோ போட்டிருந்தேன், ஓகேவா? இப்போ அதில் வந்து சீமானை குறிச்சே தாக்கணுக்கு தான் அவனுடைய நோக்கம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் கடவுளையும் தாக்கிட்டான். அவன் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தவறான ஒரு ஆளாக தெரியுறான். அவனை வந்து கட்சியிலேருந்து நீக்கணும், அவன் மேல் நடவடிக்கை எடுக்கணுங்களா மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது. ஆனால் இதில் அந்த மைக்கேல் மீது நாம் தமிழர் கட்சிக்காரங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இதில் பூந்துக்கிட்டு, அதாவது அந்த டிவிக்கு கட்சி ஒட்டுமொத்த கட்சியுமே இப்படி தான் ஆபாச தற்கொலைகள் அப்படி இப்படின்னு இந்த மைக்கேல் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது மைக்கேலை மட்டும் குறிப்பிடாமல் இதில் கிடச்சி போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கே ஒட்டுமொத்த கட்சியுமே, அதாவது இந்துக்களையும் இந்து தெய்வங்களையும் இழிவுபடுத்துகிற மாதிரி கொச்சப்படுத்துகிற மாதிரி ஒரு நேரட்டிவை பயங்கரமாக திமுக கூட சேர்ந்துக்கிட்டு பிஜேபி கூட சேர்ந்துட்டு எல்லாத்தையும் சேர்ந்துட்டு அடிக்காங்க இந்த விஷயத்தில். அதுதான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நாம் தமிழர் கட்சி ஆமை குஞ்சுகள்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. எப்போ ராசாக்களா, இந்த நபர் யாருன்னே தெரியாது, இவனோ ஒருத்தன் பொறுக்கித்தனமாக பார்த்தீங்கன்னா இந்து கடவுளை ரொம்ப கேவலமாக கொச்சமாக பதிவிட்டுட்டான், ஒரு மத பிரச்சனை தூண்டுற மாதிரி பதிவு பண்ணியிருக்கான். இவன் மேலே காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும், கண்டிப்பாக எடுக்கணும், அதை எனக்கு மாற்றிக்கிறது கிடையாது, அது நடக்கணும், ஓகேவா? ஆனால் இவன் பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறுனா உங்கள் நொன்ன சீமான் இதுக்கு முன்னாடி மேடைகளை மைக்கை பிடிச்சிட்டு ஒட்டுமொத்த கட்சியாளர்களையும் வச்சுட்டு கதறுன்னு பேசினார. அப்போ அது எப்படி? இவனை விடலாம் டபுள் மடங்கு இவன் ஒரு பதிவு தான் போட்டிருக்கான். ஆனால் உங்கள் நொன்ன பேசினது வீடியோலாம் இருக்குது, யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்கள் நொன்ன என்னென்ன பேசியிருக்காருன்னு. அதாவது கிருஷ்ண பரமாத்மா இருக்கார்ல, அவரை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் ஒரு பொறுக்கி போய் செருப்படுத்து அடிக்கணும்லாம், பொம்பளை பிள்ளைங்க குளிக்க போகிறாங்க, அவங்க துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு மார்பை மறைச்சிட்டு பொம்பளை பிள்ளைகள் போகும்போது நீ கையை தூக்கு அப்போ தான் துணியை திறந்துடுவான். அப்போ எவ்வளோக்குள்ளேயுமே ஈவ்டீசிங் பண்ணியிருக்கான், உங்களாம் செருப்படி கொடுத்து உள்ள தூக்கி போடணும் அப்படின்னு பேசியிருக்கான் உங்கள் நொன்ன. அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் அதாவது சிவலிங்கம் இருக்குல்ல, சிவலிங்கம்னா என்னன்னு சொல்லிடுறான், அதோட அர்த்தம் தெரியுமாடா, அதுக்கு மட்டும் நீ எவனா பேசிடு, நான் உங்களை விமர்சிக்கதே விட்டுறான்டா அப்படின்னு அவ்வளோக்குள்ள கொச்சையா. அதுக்கப்புறம் சிவனுடைய மனைவி அவள் இருக்கல்ல, அவள் எப்படிப்பட்டாள், அவள் தானே பூமி மாதாங்கிங்க, அப்புறம் எதுக்கு மாவன் கையில் முருகன் கையில் வேலை கொடுத்து அனுப்புனா எதுக்கு? நீங்கள் வந்து அரக்கனே அப்போ நீ தானே உருவாக்கியிருப்ப, பூமி தாயே நீ வந்து நீ தான் அப்படின்னா அப்போ வந்து எப்படி முருகனை படைச்சு அதே மாதிரி தான் அரக்கனையும் படைச்சிருப்ப, அப்போ அரக்கனை நீயே வந்து திருத்த வேண்டியதானே, எதுக்கு முருகங்கையில் வேலை கொடுத்து அவனை கொல்ல சொன்னேன்? இப்போ ஏன் தாயெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்பெடுத்து ஒரு அறுபாடு சண்டைக்கு போகிறான்னா என்ன தடுப்பால, நீயே வேலை கொடுத்து போய் அவனை கொள்ளுனா அப்போ நீ என்ன மாதிரி தாயின்னு சொல்லி அவ்வளோக்குள்ள முழுக்க இந்து தெய்வங்களையும் இந்த வழிபாட்டு முறையை கொச்சப்படுத்தி பேசினேன் உங்கள் நொன்ன. இப்போ யோக்கியமானு கேட்குறேன், அன்னைக்கு அப்படிலாம் உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டு அதாவது கொச்சை மகன் மாயோன் அப்படிங்கிறது கிருஷ்ணரை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முல்லையோட அரசன் பட்டன் முருகன் அப்படி சொல்லி முருகன் வேலை தூக்கிட்டு இன்றைக்கி உங்கள் அண்ணன் நடந்த உடனே நாங்கள்லாம் நம்பிடுவோமான்னு கேட்கேன். ஏண்டா இன்னைக்கு இந்த பைய ஸோ இவனோ லூசு பைய ஏதாவது பார்த்தீங்கன்னா இவன் ஒரு கட்சி ஒரு தலைவர் கிடையாது, யாரே தெரியல, ஊர் புரிய தெரியாதவன் ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு தான் போட்டிருக்கான். இதுக்கே நம்மளுக்கு வரனா இப்போ உங்கள் நொன்ன ஒரு மேடையில் இருந்துக்கிட்டு இவ்வளோ கோடி பேர் நம்ம வந்து கடவுளை வழங்கக்கூடிய ஒரு கடவுளை இவ்வளோக்குள்ளே கேவலமாக விமர்சிச்சான்ல,
இதுக்கு நீங்கள் என்ன பதில் கொடுக்க போகிறீங்க? எப்படி மானங்கட்டு போய் அந்த கட்சியில் இருக்கீங்க, உங்கள் நொண்ணுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க, உங்கள் நொண்ணை அவ்வளோக்குள்ளே விமர்சிச்சுட்டு அதே வாயை வச்சுட்டு இன்னைக்கு முப்பட்டன் முருகன், ஏன் முப்பட்ட முருகன் தூக்கி பிடிக்காருல, இதை ஏற்றுக்க முடியுமா? அதாவது நாங்கள் கோவப்படலாம், புரியுதா? இந்த நபர், அதாவது இந்த மைக்கேலுங்கிற நபர் இப்படி தப்பாக பதிவிட்டதுக்கு நாங்கள் கோவப்பட்டு பேசலாம், அவன் மீது ஆக்ஷனுக்கு சொல்லலாம், புரியுதா? ஆனால் சீமான் பொங்கெடுத்துட்டு வர்றது, சீமோட ஆமக்கதிப்பில் வர்றது எனக்கு என்னன்னு தெரில. என்னடா நியாயம் இருக்குது? உங்கள் நொண்ணனை இதோட கேவலமாக பேசியிருக்காரா? கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் பழைய இது, அவர் பெரியார் சித்தாந்தத்தில் இருந்தார், இப்போ என்ன அவருக்கு அவர் ஞானி ஆகிட்டாரா? ஞான உதயம் வந்துட்டா, போதிய மரத்தில் வந்து அவருக்கு ஞானம் வந்து இப்போ திருந்திட்டாருன்னா இதை ஒன்று நாங்கள் ஏற்றுக்கணும். அதே வாய் அப்படியும் பேசுமா இப்படியும் பேசுமா, அதை நாங்கள் ஏற்றுக்கணுமா? ஒரு சிந்தனையில் அவ்வளோக்குள்ளே அழுக்கிருந்த அந்த சிந்தனை எப்படி இருக்கும்? அப்போ இவ்வளோக்குள்ளே மாறுறாரு, திடீர் ஒரு மாற்றம் அடைஞ்சு முப்பட்ட முருகன் வேலை தூக்கி பிடிக்காருன்னா எப்படாலும் நம்புறீங்க? அப்போ முழுக்க அது அரசியல் நாடகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படி போனால் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு இந்த மக்கள் வரவேற்பு கொடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி திராவிட கழகம் திமுக அதை தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நாம அதே இதை கையில் எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த ஓட்டுகளை வாங்க முடியாது, மக்கள் இந்த உணர்ச்சியெலாம் தூண்ட முடியாது. அப்படிங்கிறனால அதை கைவிட்டு இப்படி ஒரு டேக் ஆக்ஷன் இப்படி திருப்பி எடுத்திருக்காரு. அதாவது முப்பட்ட முருகன் அப்படின்ட்டு நடிப்பு, எல்லாமே நடிப்பு, அரசியல் நாடகம். நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய தேவைக்காக அப்போ என்ன பேசணும் அதான் பேசுவார். அது தெரியாமல் பெருசாக யோகி சொல்லிங்க அண்ணனை பற்றி தவறாக பேசிட்டாரு, எங்கள் அண்ணன் அப்படி உங்கள் அண்ணன் யோக்கினான்னு கேட்குறேன். முறையாக பேசணும். எப்படி இந்த மைக்கேலோ அதை விட பல மடங்கு கேவலமானவர் தான் உங்கள் நொண்ணை சீமான். சரி, ஓகே. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நான் பேசுகிறது சரியாக தவறா? இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்முடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்கள்.